இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, என்னங்க இது? சாப்பாடு கூட நீங்க எடுத்துட்டு வரீங்க? நீ சாப்பிடுறதுக்கு தான் ஜானகி. ஐயோ, என்னங்க நீங்க எதுக்காகங்க எனக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வரணும்? ஏ, நான் எடுத்துட்டு வந்தா என்ன? இவ்வளவு நாளா எனக்கு நீ எடுத்துட்டு வந்திருக்க இல்ல? என்னங்க, நான் எடுத்துட்டு வரதோ நீங்க எடுத்துட்டு வரதோ ஒண்ணா? ஒண்ணுதான். நமக்குள்ள எதுக்கு வித்தியாசம் பாக்குற? ஆளுக்கும் ஒரு வேலையா இருக்காங்க. அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாருங்க, இனிமே இந்த வேலையெல்லாம் நீங்க பாக்காதீங்க. அப்படிலாம் சொல்லாத ஜானகி. நான் என் மனைவிக்காக எடுத்துட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? பாத்தியா, எப்படி கம்பீரமா இருந்த மனுஷன் இப்போ பொண்டாட்டிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சார், என் பொண்டாட்டி கூட கவர்மெண்ட் வேலை இருக்கிறா. நான் என்ன சாப்பாடு எடுத்து போய் கொடுத்தனா என்ன? அவரோட மதிப்பை அவரே குறைச்சுக்கிறாரு. பொண்டாட்டிக்கு இவ்வளவு இடம் கொடுத்தா தலைக்கு மேல ஏறி உக்காந்துருவாங்க. சார், அந்த அம்மாக்கு ஒண்ணுமே தெரியல. சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிறாங்களா? அதுவும் இல்ல. ஒரு விஷயத்த ஒண்ணுக்கு 4 தடவை சொல்லி தர வேண்டியதா இருக்கு. ஒரே தலைவலியா இருக்கு சார். படிச்சிருந்தா பரவாயில்ல, அவங்க தான் படிக்கவே இல்லையே. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயா, என்னங்கய்யா நீங்க அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏ, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்க கூடாதா? ஐயோ, அதுக்காக சொல்ல வரலங்கய்யா. நீங்க தலைவரா இருக்கும்போது கட்ட சொன்ன கேண்டீன் கட்டிடம் கட்டி முடிச்சாச்சுங்கய்யா. கேண்டீன் திறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கேண்டீன் சாப்பாடு வந்துடும். நீங்க அலைய தேவையில்ல. இருந்தாலும் கேண்டீன் சாப்பாடு வீட்டு சாப்பாடு அளவுக்கு வராது இல்ல? அதுவும் என்னோட மனைவிக்காக நானே கொண்டு வருது எனக்கு பெருமைதான். நீங்க போய் சாப்பிடுங்க. சரிங்க. உட்காரு ஜானகி. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. சரி, அப்ப நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். ஏய் ஜானகி, அதெல்லாம் கிடையாது. முதல்ல நீ உட்காரு. அமைதியா இரு. என்னங்க,